அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 1381 1386 வரை மொத்தம் 6 வரிகளுக்கான விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். பலகிலாது ஓங்கும் பளிக்கும் மாமலையே, வளமெல்லாம் நிறைந்த மாணிக்க மலையே, மதியுற விளங்கும் மரகத மலையே, வதிதரு பேரொளி வச்சிர மலையே, உரைமணம் கடந்தாங்கு ஓங்கு பொன்மலையே, துரியமேல் வெளியில் ஜோதி மாமலையே. இதுதான் இந்த 6 வரிகள். முதல் 2 வரிகளில் பலகிலாது ஓங்கும் பளிக்கும் மாமலையே, வளமெல்லாம் நிறைந்த மாணிக்க மலையே, அதாவது இறைவனை கண்ணாடிக்கு ஒப்பாக சொல்கிறாங்க. ஏன் கண்ணாடிக்கு ஒப்பாக சொல்கிறாங்க அப்படின்னா, கண்ணாடி அதுக்கு முன்னாடி உள்ள உருவத்தை அப்படியே காமிக்கும். அது மாதிரி இறைவனை நம்புகிறவங்களுக்கு அவர் இருக்கிறார் எப்படின்ற அந்த தத்துவத்தை சொல்கிறதுக்கு தான் கண்ணாடிக்கு ஒப்பாக சொல்கிறாங்க. மேலும் கண்ணாடி உடையக்கூடிய தன்மையாக இருக்குது. ஆனால் இறைவன் சிதைவே படாதவன். ஆனால் அதுக்கு முன்னாடி யார் நின்னாலும் அப்படியே காமிக்கக்கூடியவர், அவரை நம்புகிறவங்களுக்கு அவங்க இருக்கிறார் அப்படின்றத தெளிவாக சொல்லக்கூடியவர் அப்படின்றதுக்கு தான் அந்த கண்ணாடிக்கு ஒப்பாக சொல்கிறாங்க. சிதைவே இல்லாது ஓங்கும் கண்ணாடி போன்ற பெரிய மாமலையே, எல்லா வளங்களும் நிறைந்த மாணிக்கம் போன்ற சிவந்த மாமலையே அப்படின்னு அடுத்த வரிகளையும் சொல்கிறாங்க. வளமெல்லாம் நிறைந்த மாணிக்க மலையே. சரி, இப்போ அடுத்த 2 வரிகளில் மதியுற விளங்கும் மரகத மலையே, வதி தரு பேரொளி வச்சிர மலையே, புத்தி தத்துவமாகிய மன அறிவிலே விளங்குகின்ற மரகத மலையே, என்றைக்கும் அழியாத நிலை தரும் பேரொளி வாய்ந்த வஜ்ரம் போன்ற உறுதியான மாமலையே அப்படின்றாங்க. சரி, இப்போ இந்த இந்த மலையேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஜோதி மலை. அதாவது என்ன சொல்கிறாங்க, பளிக்கு மாமலையே, மாணிக்க மலையே, மரகத மலையே, வச்சிர மலையே, இப்படின்னு அடுத்து கூட பொன்மலையே இப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் அவர் அந்த இறை அனுபவத்தில் அவர் கண்ட அந்த காட்சிகளை தான் இங்கே இது சொல்லிட்டு வராங்க. இதுக்கு சான்றாக ஆணி பொன்னம்பல காட்சி, அந்த அவர் பெற்ற அந்த இறை அனுபவத்தை ஃபுல்லாக தெளிவாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதை இப்போ நான் பாடுறேன். பாடி உங்களுக்கு பாடும்போது உங்களுக்கு தெரியும் அவர் எந்த மாதிரிலாம் அனுபவங்கள் பெற்றிருந்தாங்க அப்படின்றது. ஆணி பொன்னம்பலத்தே கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி அம்மா, அற்புத காட்சியடி. ஜோதிமலை ஒன்று தோன்றிற்று, அதில் ஒரு வீதி உண்டாச்சுதடி அம்மா, வீதி உண்டாச்சுதடி. வீதியில் சென்றேன், வீதி நடு ஒரு மேடை இருந்ததடி அம்மா, மேடை இருந்ததடி. மேடை மேல் ஏறினேன், மேடை மேல் அங்கொரு கூடம் இருந்ததடி அம்மா, கூடம் இருந்ததடி. கூடத்தை நாட அக்கூடம் மேல் ஏழ்நிலை மாடம் இருந்ததடி அம்மா, மாடம் இருந்ததடி. ஏழ்நிலைக்கு உள்ளும் இருந்த அதிசயம் என்னென்று சொல்வனடி அம்மா, என்னென்று சொல்வனடி. ஓர் நிலை தன்னில் ஒளிர்முத்து வெண்மணி சீர்நீலம் ஆச்சுதடி அம்மா, சீர்நீலம் ஆச்சுதடி. பாரோர் நிலையில் கருநீலம் செய்ய பவளம் ஆச்சுதடி அம்மா, பவளம் ஆச்சுதடி அம்மா. மற்றோர் நிலையில் மரகத பச்சை செம்மாணிக்கம் ஆச்சுதடி அம்மா, மாணிக்கம் ஆச்சுதடி. பின்னோர் நிலையில் பெருமுத்து வச்சிர பேர்மணி ஆச்சுதடி அம்மா, பேர்மணி ஆச்சுதடி. வேறோர் நிலையில் மிகும் பவளத்திரள் வெண்மணி ஆச்சுதடி அம்மா, வெண்மணி ஆச்சுதடி. புகழோர் நிலையில் பொருந்திய பன்மணி பொன்மணி ஆச்சுதடி அம்மா, பொன்மணி ஆச்சுதடி. பதியோர் நிலையில் பகர்மணி எல்லாம் படிகம் ஆச்சுதடி அம்மா, படிகம் ஆச்சுதடி. ஏழ்நிலை மேலே இருந்ததோர் தம்பம் இசைந்த பொற்தம்பமடி அம்மா, இசைந்த பொற்தம்பமடி. வல்லபத்தால் அந்த மாத்தம்பம் ஏறி
மணிமுடி கண்டேனடி அம்மா மணிமுடி கண்டேனடி. மணிமுடி மேல் ஓர் கொடுமுடி நின்றது மற்றது கண்டேனடி அம்மா மற்றது கண்டேனடி. கொடுமுடி மேல் 1008 மாற்று பொற்கோயில் இருந்ததடி அம்மா கோயில் இருந்ததடி. கோயிலைக் கண்டு அங்கே கோபுர வாயிலில் கூசாது சென்றேனடி அம்மா கூசாது சென்றேனடி. அம்மையை கண்டேன் அவள் அருள் கொண்டேன் அமுதமும் உண்டேனடி அம்மா அமுதமும் உண்டேனடி. தாங்கும் அவள் அருளாலே நடராஜர் சந்நிதி கண்டேனடி அம்மா சந்நிதி கண்டேனடி. சந்நிதியில் சென்று நான் பெற்ற பேரது சாமி அறிவாரடி சாமி அறிவாரடி அப்படின்னு தெளிவாக இந்த அவர் பெற்ற அந்த அனுபவங்களை ஃபுல்லாக அந்த மாணிக்கம், வெளிர்முத்து, மரகதம், வெண்மணி இப்படின்னு சொல்லி பொன்மணின்னு சொல்லி நிறைய அந்த அனுபவங்களை சொல்கிறாங்க. இதெல்லாம் நாம் பெறும்போது தான் வள்ளல் பெருமான் எப்படி இப்படி சொல்லியிருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்மளுக்கு அனுபவம் ஆகாதனால இது கொஞ்சம் புரிகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுதான் இந்த வரிகள் மூலமாகவும் சொல்லிட்டு வராங்க. அவர் பெற்ற அனுபவங்களை தான் ஒரு பொன்மணி, வெண்மணி அப்படின்னு சொல்லி வரிசையாக சொல்லிட்டு வராங்க. சரி, இப்போ அடுத்த 2 வரிகளில் உரைமணம் கடந்தாங்கு ஓங்கு பொன்மலையே துரியமேல் வெளியில் ஜோதி மாமலையே. இதுக்கு சான்றா பார்த்தோம்னா வள்ளல் பெருமான் தொடக்கத்தில் பாடிய வரிகள் 11-12 எப்படி சொல்கிறாங்கன்னா, உரைமணம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அரைசு செய்து ஓங்கும் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு பார்த்தோம். அதாவது மனம், வாக்கு, காயம் இது 3ஐயும் பார்த்திங்கன்னா திரிகரணம் அப்படின்வாங்க. இந்த 3லையும் பார்த்திங்கன்னா இப்போ வாயினால் கூட நம்ம பேசாமல் அமைதியாக இருக்கலாம். இந்த உடம்புனாலையும் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் சும்மா இருக்கலாம். ஆனால் இந்த மனத்தை பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான எண்ணங்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. தினமும் அனுதினமும் ஏதோ எண்ணங்கள் எப்படியோ வருது. ஒரு வேலையில் இருந்தாலும் கூட நம்ம மனம் அங்கே லயிக்காமல் வேறு இடத்துக்கு போய் சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மனம் அடங்கிய நிலையில் தான் நம்மளுக்கு இந்த இறை அனுபவமே ஏற்படும் அப்படின்றாங்க. அதைத்தான் தவம்னே சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம பார்த்தோம்னா இந்த மனம் பார்த்திங்கன்னா எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய அவத்தைகள்னு பார்த்தோம். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு மனிதரும் இந்த அவத்தைகளில் தான் இருக்காங்க. எந்த அவத்தைகள் அப்படின்னா, விழிப்பு என்று சொல்லக்கூடிய நனவு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, இது 3 தான் மாறி 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 வந்துகிட்டே இருக்கும். இப்போ வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லோரும் துரிய நிலை அனுபவத்தை பெறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன துரிய நிலை? முதல்ல இந்த 3 அவத்தைகள் என்னன்னு பார்க்கணும். ஒவ்வொரு மனுஷனும் பார்த்திங்கன்னா இப்போ நனவு நிலையில் இருக்கான். நான் இப்போ விழிப்பு நிலையில் இருக்கேன். இந்த விழிப்பு நிலையில் பார்த்திங்கன்னா மனம் செயல்படும். நான் விழிச்சிட்டு இருக்கும் போதெல்லாம் மனசு செயல்படும். சரி, அடுத்து நான் உறக்கத்துக்கு போகிறேன். உறக்க நிலையில் மனம் செயல்படாது. சரி, அந்த உறக்கத்தில் எனக்கு கனவு வருது, கனவு நிலை. அந்த கனவு நிலையில் மனம் செயல்படும். சரி, வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 4வது ஒரு துரிய நிலை அனுபவத்தை எல்லோரும் பெறணும் அப்படின்றாங்க. அதுக்கு மேலே துரியாததுன்னா சொல்லிட்டு போகிறாங்க. இந்த துரியம் அப்படின்ற அந்த 4th ஸ்டேட் என்ன அப்படின்னா, விழிப்பு நிலையில் மனம் செயல்படாது இருப்பது. நம்ம எப்படி தூக்கத்தில் மனம் செயல்படாமல் இருக்குதோ அதே நிலையை நம்ம விழிச்சுக்கிட்டு இருக்கும்போதும் மனம் செயல்படாமல் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிறணும். இதுதான் மிகவும் சிரமம். ஏன்னா விழிப்பு நிலையில் மனசு தாறுமாறாக ஓடுது. அது செயல்படாமல் இருக்கணும். இதைத்தான் தவம்ன்றாங்க. அதான் சொல்கிறாங்கல்ல, பூர்வ மத்தியிலே தவம் வச்சுருக்கணும், தவம் செய்யணுன்றாங்கல்ல. அப்போ செஞ்சு மனமே அற்ற நிலைக்கு போகணும். அப்போ தான் அந்த வெளி அனுபவத்தில் தான் அந்த அருட்பெரும் ஜோதி அனுபவம் அப்போ தான் ஏற்படும், அப்போ தான் கிட்டும்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. அதுக்கு தான் இந்த பாடல் பாருங்கள். துரிய மலை மேல் உளதோர் ஜோதி வள நாடு தோன்றும் அதில் ஐயர் நடம் செய்யும் மணி வீடு தெரியுமது கண்டவர்கள் காணில் உயிரோடு செத்தார் எழுவார் என்று கைத்தாளம் போடு. தெளிவாக அந்த வரிகளை சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போதும் ஏதாவது ஒன்றை நினைத்து கொண்டே இருக்கும் மனமானது செயல்படாத நிலையில் அவ்வனுபவத்தில் ஓங்கி விளங்கும் பொன்மலையே. இது அந்த முதல் வரிக்கு, அதாவது உரை மனம் கடந்த ஆங்கு ஓங்கு பொன்மலையே, அதுக்கு விளக்கம். அடுத்து துரியமேல் வெளியில் ஜோதி மாமலையே, அதுக்கு நான் இப்போ படித்தேன்ல,
துரிய மலை மேல் உளதோர் ஜோதி வளநாடு தோன்றும் அதில் ஐயர் நடம் செய்யும் மணி வீடு தெரியுமது கண்டவர்கள் காணில் உயிரோடு செத்தார் எழுவார் என்று கைத்தாளம் போடு. அதாவது துரிய நிலைக்கு மேல் தோன்றும் பெருவெளி அனுபவத்தில் ஜோதியாக பிரகாசிக்கும் பெரியதோர் மலையே. இப்போ தெளிவாக சொல்கிறாங்க. இப்போ வள்ளல் பெருமான் சொன்ன இந்த விஷயத்தை நம்ம சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம அந்த மனமற்ற நிலைக்கு போகணும். மனமற்ற நிலைக்கு போகிறதுனா அவ்வளோ ஈஸியாக நம்ம போயிட முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த துரிய நிலை அனுபவத்தை பெறுவதற்கு தான் வள்ளல் பெருமான் சொன்ன முறைகளபடி பின்பற்றிட்டு வந்துக்கிட்டே இருக்கும்போது எப்பயுமே அந்த சிற்சபையில் மனசை நிறுத்த சொல்கிறாங்க. நிறுத்தி தவம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் இந்த எப்பயுமே எதையாவது சுற்றிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த மனம் எல்லாம் ஒடுங்கி உள்ளே உள்முகமாக பயணம் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ அந்த உள்முக பயணத்தில் தான் நம்மளுக்கு இந்த அனுபவங்கள், ஏற்கனவே வள்ளல் பெருமான் சொன்ன அந்த நிறைய சொன்னாங்களா, மரகத பச்சை வெண்மணி முத்து, இதெல்லாம் அந்த அனுபவங்கள் உள்ளே போகணும். நம்ம இன்னமும் ஆன்மாவே தெரிஞ்சுக்கல. அங்கே போய் ஆன்மாவும் தெரிஞ்சு உள்முகமாக பயணிக்கும் போது தான் இந்த இறை அனுபவங்கள்லாம் ஏற்படும். ஸோ இந்த நம்ம வள்ளல் பெருமான் சொன்ன அந்த விஷயங்களையே எப்போதும் சிற்சபையிலே மனசை இருத்தி பழகுவோம். அங்கேயே இருந்து அந்த மனமற்ற நிலையில் போகும்போது தான் நம்மளுக்கு அருட்பெரும் ஜோதி அனுபவம் ஆகும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த பயணத்திலே இருப்போம். வள்ளல் பெருமான் அதற்கு துணை செய்வார் என்று அவர் பொற்பாதங்களை பணிவோம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடானு கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.